Hi, good morning to everyone. Welcome back to Investment&Achivement. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டாக் ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அண்ட் தென் டெக்னிக்கல் அனலைசஸை பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் வந்து ஒரு பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனம். பவர் செக்டார்னால் பவர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிறுவனம் இல்லை, அதுக்கு சப்போர்ட்டடாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷனை மேக் பண்ணக்கூடிய நிறுவனம். டிரான்ஸ்மிஷன் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம ஊரில் வச்சுருப்பாங்க இல்லையா, தெருவில் இருக்கும் இல்லையா டிரான்ஸ்ஃபார்மர், அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். என்ன சொல்கிறது, இண்டஸ்ட்ரீஸ்க்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனமாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம் தான், சரிங்களா. இந்த நிறுவனத்துடைய பிஸ்னஸே அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ரெடி பண்ணுறது தான் இந்த பிஸ்னஸ், அவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்டாக இருக்குது. 33 மெகாவாட்லேருந்து 1200 கிலோவாட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நேஷ்னல் லெவலில் பெரிய ஒரு க்ரோத் உள்ள நிறுவனமாக இருக்குது. இந்த நிறுவனத்தினுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, டெக்னிக்கல்ஸ் என்னன்றதை கிளியராக பார்த்துருவோம். அண்ட் தென் இந்த நிறுவனத்தினுடைய கிளைண்ட்டு இவங்க யார் யாருக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். B2B மீன்ஸ் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அதாவது ஆட்டோ செக்டார் வந்து பெரிய பூம் ஆகிருக்கும். அதில் வந்து அதிகமாக வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் கம்பெனிஸ் தான் நிறைய பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதில் வந்து பவர் செக்டார் பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த நிறுவனங்களும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுடைய கிளைண்ட்டு வந்து யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பவர் கிரிட், NTPC. என்ன தான் இவங்களாம் வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணாலும் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரை மேக் பண்ணக்கூடிய நிறுவனம் இதுன்றது தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதானி ரெனியூவபிள், டாடா பவர், ஜிந்தால் ஸ்டீல், JSW ஸ்டீல் அண்ட் தென் ரயில்வேயில் இருக்கக்கூடிய நிறைய டிரான்ஸ்ஃபார்மரையும் மேக் பண்ணக்கூடிய நிறுவனமாக இருக்குது. மிகப்பெரிய லீடிங் கம்பெனிஸ்க்கெலாம் இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க இவங்களுடைய B2Bயில், சரிங்களா. இவங்களுடைய பிஸ்னஸ் என்னன்றது நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு முதலீடு பண்ணணும். சும்மா வந்து ஏனோ தானோன்னு பண்ணிட்டு கூடாது. நீண்ட கால அடிப்படைன்றம்போது நீண்ட காலம்னா 5 வருஷம் 10 வருஷம் நீட்டு ஹோல்ட் பண்ணுறது கிடையாது. அந்த நிறுவனம் நீண்ட காலத்துக்கு நிற்குமா, நிலைத்து நிற்குமா, அந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டுக்கு க்ரோத் இருக்கான்றதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நீண்ட கால முதலீடு என்பது, சரிங்களா. அப்போ ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு க்ரோத் இருக்கா, கடந்த 5 ஆண்டுகள் இல்லாமல் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு அந்த நிறுவனம் நிலைத்து நிற்குமா, அந்த தொழிலுக்கு க்ரோத் இருக்கா, டிமாண்ட் இருக்கான்றதை பார்க்கணும். மேக்ரோ எக்கனாமியாக கூட அதுதான் வந்து ஒரு நீண்ட கால அடிப்படை. அந்த பிஸ்னஸ்லாம் வந்து நல்ல ஒரு ஷூட்டப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. இந்த பிஸ்னஸுடைய பர்ஸ் கம்பெனிஸ் CG பவர், சைமன்ஸ், ABB இந்தியா, பெல், ஹிட்டாச்சி, ஜி வெர்னவுட், TRIL, சரிங்களா. இவங்களுடைய கோடு வந்து TRILன்றது இருக்குது. இந்த நிறுவனம் மார்க்கெட் கேப்ன்றது வந்து ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம் தான். ஒரு 14,780 கோடி வந்து மார்க்கெட் கேப்ன்றது இருக்குது. அண்ட் தென் ROE 23.4ன்றது குட் சைன். அண்ட் தென் ROCEன்றது 28 இருக்குது, இதுவும் ஒரு குட் சைன். அண்ட் தென் இந்த நிறுவனத்துடைய PE ரேஷியோ என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 57 இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியோடைய PE எவ்வளோ இருக்குன்னா 50 இருக்குது. அண்ட் தென் இந்த நிறுவனத்துடைய பெக் ரேஷியோ, ஒரு பெக்குன்றது பிலோ 1க்குள்ளே இருந்ததுன்னா இட்ஸ் குட் சைன். 0.39 இருக்கிறது ஒரு குட் சைன். அண்ட் தென் டெப்ட் டு ஈக்விட்டின்றது 0.23 இருக்கிறது, இதுவும் ஒரு குட் சைன். அண்ட் தென் EPSன்றது 8.71 தான் இருக்குது, சரிங்களா. அண்ட் தென் இதோடைய புக் வேல்யூ 41.7. அண்ட் தென் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 493. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, பட் வந்து இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தென் ஃபேஸ் வேல்யூன்றது 1 தான் இருக்குது. போனஸ் ஆர் ஸ்ப்ளிட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ தான் சமீபத்தில் ஒரு ஸ்ப்ளிட் அனௌன்சியேஷன் போட்டு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த ஸ்டாக்ஸோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வந்து கட்டாயம் ரீட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து அதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. இது வந்து ப்ரொமோட்டர்ஸோடைய ஹோல்டிங் கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து 74.91ன்றது 2021 to 2023 ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 24-25 வந்து ஸ்லைட்லி ஒரு ட்ராபேக் வந்திருக்கு. QIP அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. QIPனா என்ன அப்படின்றத ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இதில் வந்து 2021லேருந்து 23 வரைக்கும் DIS வந்து ஹோல்டிங்கே இல்லை. ஆனால் 24க்கு 1.89, அண்ட் தென் 25ல்
7.22ல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஹோல்டிங் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான், சரிங்களா. 2024 வந்து 4.45, 2025 வந்து 11.33. அப்போ எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் இந்த ஸ்டாக்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்குறாங்கன்றத புரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் பப்ளிக் நம்மக்கிட்ட வந்து பப்ளிக்ஸ்கிட்ட எவ்வளோ இருக்குன்றத பார்ப்போம். 25ல் இருந்தது, 2021 23 வரைக்கும். அண்ட் தென் 24ல் வந்து கொஞ்சம் ஒரு ட்ராபேக், அண்ட் தென் 25ல் வந்து நல்லாவே ட்ராபேக் ஆகிருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். பப்ளிக்ஸ்கிட்ட வந்து ஹோல்டிங்ஸ் கம்மியாக இருந்து எஃப்ஐஎஸ் டிஐஎஸ்கிட்ட வந்து அதிகமாகுதுன்னா அது ஒரு நல்ல சைன் அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் தென் இந்த ஸ்டாக்கோடைய க்ரோத் இயர் ஆன் இயர் வந்து இந்த ஒரு நிறுவனம் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுதான்றதை பார்ப்போம். 2021ல் 8 கோடிக்கு மேக் பண்ணிகிட்டு இருந்த நிறுவனம் அண்ட் தென் 22ல் வந்து ஒரு 14 கோடிக்கு எடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் 23ல் வந்து ஒரு 42 கோடிக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 24ல் வந்து ஒரு 57 கோடி கன்சிஸ்டாக வந்து ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்ன்றது ஏறிக்கிட்டே வந்துட்டுருக்கு. அண்ட் தென் 25ல் வந்து என்ன எடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா 285. இப்போ எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ஏன் அக்குமுலேட் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு கன்சிஸ்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய நிறுவனமாக இருக்குது. அண்ட் தென் இந்த ஸ்டாக்கை வந்து எனக்கு வந்து காமிச்சு கொடுத்தது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் யாஷ்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்காரு. அவர் வந்து போட்ட சார்ட்டு தான். அவருக்கு வந்து கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் வந்து யாருன்னா நம்மளுக்கு டிஸ்கவர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து கிரெடிட் கொடுக்கறது என்னுடைய வழக்கம். என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பாராட்டுகள். இந்த ஸ்டாக்கை எனக்கு கண்ணில் காமிச்சது. இந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கடந்த லாஸ்ட் இயரில் வந்து ஆஃப்டர் த ஸ்ப்ளிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 1166% ஏறி இருக்குது. என்னங்க கோல்டு, என்னங்க பிட்காயின், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லாத ஸ்டாக்கா? ஏறாததை ஏற்றமா? சும்மா வெளுன்னு வெளுத்து ஏற்றிக்கிட்டு போயிருக்கு. அண்ட் தென் இந்த ஸ்டாக்கோடைய ஒரு இஎம்ஏ 200 days மூவிங் ஆவரேஜஸ்ன்னுவாங்க. இஎம்ஏ எஸ்எம்ஏ எது வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த இஎம்ஏல வந்து ஒரு பாட்டம் அவுட் அந்த சப்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்கு. அண்ட் தென் இப்போ இந்த ஸ்டாக்கோடைய மைனர் ட்ரெண்டு என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், அந்த 460 ரூபாவில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அந்த 460 ரூபாவில் வந்துட்டு ஒரு பின்பார் நல்ல ஒரு புல்லிஷ் சைனுக்கு உண்டான ஒரு கேண்டல் வந்திருக்கு. கீழே இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு. ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற ஜோன் வந்து அந்த 580. இங்கேருந்து ஒரு 492 அந்த இடத்துல இருந்து மீண்டும் அந்த 460ன்ற ஒரு லெவல் கிடச்சுன்னா நம்ம அக்குமுலேட் பண்ணிவிட்டு ஒரு 10 rupees 10 or 20 rupee ஒரு 440 அது மாதிரின்றது எஸ்எல் வச்சுக்கோங்க. 460ல் அக்குமுலேட் பண்ணுறீங்க, ஒரு 440ல் எஸ்எல்ன்றதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நிறுவனம் வந்து ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபர்தர் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஃபர்தர் கீழே வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம். அப்போது எந்த ஒரு நிறுவனத்துலேயும் நம்ம ஒரு இன்வெஸ்டிங் ஆர் ட்ரேடிங் பண்ணுறோன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய கைண்ட்லி அட்வைஸ், சரிங்களா. அண்ட் தென் இந்த நிறுவனத்துடைய பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு ரைசிங் வெஜ்ஜில் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட பேட்டர்ன். அதுவும் லாஸ்ட் ஒரு மார்ச் மாதத்துலேருந்து கன்சால்டேஷன் ஜோன்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக அந்த வீக்லி கேண்டல் வந்து இன்னும் இந்த வீக்கு ஒன்றும் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் க்ளோஸ் வரலை. அந்த 490 500 அந்த ரேஞ்சிலேயே முடித்தாங்கன்னா நல்ல மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மீண்டும் அந்த ரெசிஸ்டன்ஸ் போனால் கூட ஒரு 20% வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த கன்சால்டேஷனாக உடச்சி வச்சு மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸுன்றது ஒரு 110% போகிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி அதிகம். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. பை சொன்னால் பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னால் செல் பண்ணிக்காதீங்க. உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய கண்ணில் பட்ட ஸ்டாக், என்னுடைய ஸ்டூடெண்ட் கண்ணில் காமிச்சு கொடுத்த ஸ்டாக், இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மொமெண்டம் நல்லா தான் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய வாதம். ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் நவம்பர் மந்த்துக்குண்டான பேட்ச் 30th ஓப்பன் ஆகுது. நவம்பர் 1 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. லைவ் வெபினார் தான் போகும், நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தான்.
ஏதாவது கொயரிஸ் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கிளாஸஸ்ன்னுட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே சென்ட் பண்ணி விட்றேன். கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 4K. லைவ் செஷனில் தான் போகும் 7 PM to 9 PM எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே. ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்றால் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக அடுத்த ஒரு வீடியோவை மேக் பண்ணும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.